ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து 20 நாள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது செய்யறது பார்த்திங்கன்னா 2 பொருள் தாங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு வந்து பச்சரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. நார்மலாக இருக்கிற பச்சரிசி மாவு தாங்க, நம்ம இடியாப்பத்துக்கெலாம் செய்வோம்ல, நார்மலாக வந்து பச்சரிசி மாவு வந்து அரைச்சின்னு வரும், அந்த பச்சரிசி மாவு தாங்க இது. இப்போ அதே கப்பில் வந்து 1/2 கப்பு வந்து சர்க்கரை எடுத்து பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து ஃபைன் பவுட்ராக இருக்கணும், சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து 2 ஏலக்காய் சேர்த்து அப்படியே வந்து பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து சர்க்கரையிலே வந்து சேர்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நல்லா வந்து இதுக்கு பேர் எப்படின்னா நம்ம வந்து இடியாப்ப முறுக்குன்னு கூட சொல்லலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் சிம்பிளாக செய்யக்கூடியதாக வந்து வெறும் 2 பொருள் இருந்தால் போதும், அவ்வளோதான். இது வேறு எதுவுமே தேவையே இல்லை. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கறனால வந்து தண்ணி கொஞ்சமாக சேர்க்கும் போது வந்து சர்க்கரை வந்து இலகி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் வந்து இடத்துலையுமே வந்து தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதை மட்டும் கவனமாக வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த சேனலை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி வந்து நிறைய அடிக்கடி வீட்டில் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ்க்கெலாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து அதிகமாக கடையிலலாம் வாங்கியே கொடுக்க மாட்டேன். வீட்லேயே வந்து ஹெல்த்தியாக வந்து எது நம்மளால் முடியுதோ அதை வந்து வீட்டிலே வந்து குயிக்காக வந்து செஞ்சு கொடுத்துருவேன். இந்த மாதிரி வந்து நான் நிறைய அடிக்கடி செய்வேன். ஏன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் போகிற குழந்தைங்க ஸ்நாக்ஸாக வந்து செஞ்சு கொடுப்பேன். இது போல் வந்து நல்லா வந்து சப்பாத்தி பிசையிறது போல் நல்லா வந்து பிசைஞ்சிங்கன்னா, அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா மாவு வந்து சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் உண்மை. இதில் வந்து நல்லா சாஃப்டாக கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு வந்து அந்த இடியாப்பம் முறுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நான் பிசையது போலவே நீங்கள் வந்து பிசைஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும், நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ லைட்டாக வந்து இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கையில் வந்து ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து லைட்டாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிங்கன்னா இந்த அளவுக்கு வரும், நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா பிழிய முடியாது நம்மளால். அதனால் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வந்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்தா அப்படியே இருக்கட்டும். நான் வந்து பார்த்திங்கன்னா பலகார கை, அதாவது வந்து நம்ம பூந்தியெல்லாம் சுடுவோம் இல்லை, அந்த கை வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து இடியாப்ப அச்சு வந்து நான் போட்டிருக்கேன். முறுக்கு குழலில் வந்து இடியாப்ப அச்சு போட்டுட்டு லைட்டாக வந்து எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இது போல் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம எப்பயுமே வந்து நார்மலாக எப்படி செய்யுமோ அதே போல் தான் இது போல் வந்து மாவு வந்து இது ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து அச்சு மூடி நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்தோங்கன்னா நம்மளுக்கு முறுக்கெலாம் எப்படி பிழியுமோ அதே போல் தான் ஒரே சுற்று வந்தால் போதிக்கும். இதுக்கு பாருங்கள், நான் வந்து பிழிஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இது போல் ஒரு சுற்று வந்தீங்கன்னாவே போதும். அப்படியே வந்து லைட்டாக வந்து விரல் வச்சு அப்படியே வந்து இப்படி இது போல் வந்து தள்ளிவிட்டு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது பிரியாமல் வரத்துக்காக நான் வந்து லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டிங்கன்னா சரியாக போயிடும். இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டு அப்படியே பொரித்து எடுத்துக்கிறது தான். ரொம்ப சூப்பராக செய்யலாம். வந்து சிம்பிளாக செய்யறதை எல்லாருமே விரும்பி செய்யலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், எண்ணெய் வந்து சூடு ஏறிட்டு இருக்குது. நல்லா சூடு ஏறின பிறகு அடுப்பானையில் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ மீடியமாக வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம புளிஞ்சு வச்சுருக்கிறத வந்து இப்போ கையிலேருந்து அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா அப்படியே வந்து ஒட்டாமல் வந்து எண்ணெயில் விழுந்துடும். அந்த கரண்டியில் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து எண்ணெய் அப்படியே இருந்துச்சுன்னா அப்படியே வந்து நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே வந்து எண்ணெய் வந்து எதுவுமே அப்ளை பண்ண தேவையில்ல, கரண்டிலையும் சரி எதுலேயுமே சரி. இதே போல் ஒரு ரவுண்டு மட்டும் இருந்தாவே போதிக்கும். பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்து எண்ணெயில் போட்டிங்கன்னா கலர் வந்து மாறி வந்த பிறகு திருப்பி விடுங்க. உடனே திருப்பி விட்டிங்கன்னா வந்து நல்லா வராது, திருப்பவும் முடியாது. நம்ம ஏன்னா சர்க்கரை சேர்த்துருக்கனால வந்து கொஞ்சம் வந்து எப்படி மொறுமொறுன்னு இருக்காத மாதிரியே தெரியும் நம்ம வந்து எடுக்கும்போது கூட. ஆனால் சூடு ஆன பிறகு தான் தெரியும் அது வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், கலர் வந்து லைட்டாக மாறி வந்திருக்கு, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இப்போ வந்து இது போல் வந்து திருப்பி விடுங்க. உங்களுக்கு கடாய்க்கு தகுந்தாற் போல் தான் நீங்கள் வந்து போட முடியும். சின்ன கடாயாக இருந்தால் வந்து 1 தான் போட முடியும். இதே போல் வந்து நல்லா பட்டையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து 3 போடலாம். நான் வந்து உங்களுக்காக வந்து 2 மட்டும் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் வந்து மாறி வந்த பிறகு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கோல்டன் கலர் வேணாம், ஆனால் கொஞ்சம் வந்து ஒயிட் கலரே வேணும்னா அடுப்பணல் கடைசி வரைக்குமே வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திருப்பி விட்டிங்கன்னா நல்லா வந்து வெந்து வரும். கொஞ்சம் வந்து உள்ளே வந்து வேகாத மாதிரி தெரியும். அதனால தான் வந்து கோல்டன் கலர் விட்டு எடுத்திங்கன்னா இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சும் சாப்பிட்லாம், ஒன்றுமே ஆகாது. இருக்கிறது எல்லாமே இதே போல் நம்ம போட்டு பொரித்து எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் உடச்சி காட்டுறேன் அதை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா அப்படியே நம்ம மிக்சரெல்லாம் எப்படி இருக்குமோ அது போல் பாருங்கள்.
அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெறும் 2 பொருள் இருந்தாவே போதும். சிம்பிளாக ஒரு ஸ்நாக் ரெசிபி ஈஸியாக வந்து ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம் இதவே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.